Oracle by Seamus Heaney. Seamus Heaney ஃபேமஸான ஐரிஷ் poet and playwright 1995 லிட்ரேச்சருக்கான நோபல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. இவருடைய போயம்ஸ் வந்துட்டு நேச்சரோட இருக்கிற கனெக்ஷனை சொல்கிற மாதிரியும் தென் சில போயம்ஸ் ஹிஸ்ட்ரி பாலிடிக்ஸ் அண்ட் மெமரியோடைய பிளெண்ட் மாதிரியும் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி நிறைய போயம்ஸ் வந்துட்டு ரூரல் ஐரன் லைஃப் ஸ்டைலில் சொல்கிற மாதிரியும் இருக்கும். ஓகேவா, சில ஃபேமஸான போயம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிக்கிங், மிட்டம் பிரேக் அண்ட் பிளாக்பெரி பிக்கிங், இதெல்லாம் சில ஃபேமஸான போயம்ஸ். டெத் ஆஃப் அ நேச்சுரலிஸ்ட் அப்படிங்கிறது இவருடைய ஃபேமஸான ஒரு போய்ட்ரி கலெக்ஷன். 1966 பப்ளிஷ் ஆன ஒரு ஃபேமஸான போய்ட்ரி கலெக்ஷன். இவருடைய கான்டெம்பரரி ரைட்டர்ஸ் இவர் என்ன சொல்லியிருக்காங்க அவர் வாழ்ந்த ஏஜில் அப்படின்னா, தி கிரேட்டஸ்ட் போய்ட் ஆஃப் அவர் ஏஜ்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சிறந்த ரைட்டராக வந்திருக்காரு ஷீமஸ் ஹீனி. இப்போது ஆரக்கிள் அப்படிங்கிற இந்த போயம் வந்துட்டு 1972 பப்ளிஷ் ஆன விண்டரிங் அவுட் அப்படிங்கிற ஒரு போய்ட்ரி கலெக்ஷன்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு போயம். ஓகேவா, இப்போ இந்த போயமுடைய சம்மரி பார்த்துடலாம். லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. Hide in the hollow trunk of the willow tree, it's listening familiar. Hide in the hollow trunk. ஒரு பையன் யாரோ ஒருத்தன் ஹாலோ ட்ரங்க்குள்ளே ஒளியிறான். ஹைட் இந்த ஹாலோ ட்ரங்க், அந்த ட்ரங்க்குள்ளே ஒளிஞ்சிக்கோ. ஆஃப் த வில்லோ ட்ரீ, ஒரு வில்லோ ட்ரீயோடைய அந்த ஹாலோ இருக்கக்கூடிய அந்த ட்ரங்க்குள்ளே போய் ஒளிஞ்சிக்க. ஹைட் அண்ட் சீக் விளையாடும்போது ஒளிவோம்ல, அந்த மாதிரி ஒளிஞ்சிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பீக்கர் தான் போய் ஒளியிறாரு. ஓகேவா, இட்ஸ் லிசனிங் ஃபெமிலியர். சம்திங் இவனை வந்து லிசன் பண்ணுது. எது? சுற்றி வேறு யாருமே இல்லை. அப்போ எது லிசன் பண்ணுது? நேச்சர், அந்த ட்ரீ. அந்த ட்ரீக்கும் இவனுக்கும் ஃபெமிலியரான ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஏதோ இப்போ வந்து அவன் விளையாடல, அப்போ அவன் வந்து எப்போ பார்த்தாலும் இங்கே தான் வந்து ஒளிஞ்சிருக்கான். ஓகேவா, இது வந்து எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயந்தான். ஃபெமிலியரான ஒரு இடம் தான் அது அவனுக்கு. அந்த ட்ரீமே அவனுக்கு ரொம்ப ஃபெமிலியராக, சம்திங் ஒரு க்ளோஸ், ஒரு இன்டிமேட் ரிலேஷன் இந்த ட்ரீக்குள்ளே இவனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அங்கே அந்த இடத்துல கிடைக்குது. இவனை லிசன் பண்ணுது அந்த ட்ரீ, அங்கே ஒளிஞ்சிருக்க அந்த பையனை கவனிக்குது. ஸோ அந்த ட்ரீயுடைய சென்சஸை அவனால் உணர முடியுது. ஓகேவா, until as usual they cuckoo your name across the fields. இவனுக்கும் அந்த ட்ரீக்கு ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதை அப்படியே உணர்ந்து அந்த சென்ஸ் பண்ணும்போது டப்புன்னு யாரும் அவனை கூப்பிடுறாங்க. குக்கு யுவர் நேம் அக்ராஸ் த ஃபீல்ட்ஸ். அங்கே நிறைய வயல்வெளிகள் இருக்குது. அதை தாண்டி இவனை கூப்பிட்றனுடைய வேர்டு, இவனுடைய பேரை சொல்கிறாங்க. அது இவன் காதில் கேட்குது. அதுதான் இவனை இன்ட்ரப்ட் பண்ணுது. ஓகேவா, இவன் ட்ரீயோடு நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறான்னா அதோட இவனுக்கு கனெக்ஷன் இருக்குது. ஃபெமிலியராக அதை உணர்றான். உணர்ற நேரத்தில் அப்படியே அவனை கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது அது இன்ட்ரப்ட் ஆகுது. இவனுக்கும் ட்ரீக்கு இருக்கிற கனெக்ஷன். ஓகேவா, இதை வில்லோ ட்ரீன்னு கொடுத்துருக்கு. ஆல்ரெடி நம்ம பிகினிங்லேயே சொன்ன அந்த ரூரல் ஐரன் லைஃப் ஸ்டைலில் தான் மோஸ்ட்லி பர்பஸ் சொல்லுவார் அப்படின்னு. இந்த வில்லோ ட்ரீ வந்துட்டு இந்த அயர்லாண்டில் ரிவர் சைட்லாம் காமனாக வளரக்கூடிய ஒரு ட்ரீ. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் ஆன்சர், யூ கேன் ஹியர் தெம் ட்ரா த போல்ஸ் ஆஃப் ஸ்டில்ஸ். இவனை தேடி வராங்க. இவனை கூப்பிட்டாங்கல்ல, மேபி இவனுடைய பேரண்ட்டாக இருக்கும். அவனை தேடி வராங்க. ஒரு இந்த ஃபீல்டெல்லாம் சுற்றி பேரியர் போடுவாங்களா, அந்த பேரியர் தான் ஸ்டில்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதை ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. அந்த சவுண்ட் ஒன்று கேட்குது. ஆஸ் தே அப்ரோச் காலிங் யூ அவுட், வான்னு சொல்லிட்டு கிட்ட அவங்க அந்த குரல் வந்து கிட்ட வந்துக்கிட்டே இருக்கேன். இவன் கிட்ட கேட்குது. இப்போ நல்லா க்ளோஸராக கேட்குது. ஸ்மால் மவுத் அண்ட் இயர் இன் அ வுடட் கிளெஃப்ட். எதை வந்து ஸ்மால் மவுத்துன்னு ஏறினதில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, அந்த ட்ரீயோடைய அந்த ஹாலோ இதுதான். அந்த ட்ரீயை தான் அப்படி காதும் வாயும் அந்த ட்ரீக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருக்கு. லோபன் லாரிங்ஸ் ஆஃப் த மாசி பிளேசஸ். ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் அந்த ட்ரீக்கு இருக்கிற மாதிரி இந்த போயமில் கொடுத்துருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, அந்த பையனை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரீ அவனோட கம்யூனிகேட் பண்ணுது. இவன் பேசுகிறத கேட்கும், இவனுக்கு பதிலும் திரும்ப சொல்லும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்காக இந்த ஆர்கன்ஸை அந்த ட்ரீயோட கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, இவ்வளோ தான் போயம். இந்த போயம் மூலமாக என்ன தெரிய வருது? அதாவது ஜஸ்ட் ஒரு பையன் ஓடி போய் ஒளியிறான். மேபி கண்ணாமூச்சி விளையாடலாம், ஓடி போய் ஒளியிறான். அவன் பெயரை கத்தி கூப்பிட்டுட்டே வராங்க. அவங்க கூப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த ட்ரீயோட ஃபெமிலியராக ஒரு ஃபீலிங் கிடைக்குது. சம்வாட் அது கூட ரொம்ப பழக்கம் அதுக்கு அவனுக்கு இருக்குது ரொம்ப அடிக்கடி அங்கே தான் வந்து அவன் ஒளியிறான். ஃபெமிலியர்னு கொடுத்துருக்கு. ஸோ அடிக்கடி அங்கே தான் வந்து ஒளியிறான். ஸோ அவனுக்கு என்னென்னா அந்த ட்ரீயோட கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்குது. அவங்க கூப்பிடுறாங்க, கிட்ட வராங்க. அப்போ அந்த ட்ரீ வந்து அவனை கவனிக்கவும் செய்து, பேசவும் தான் கூட ஒரு கனெக்டும் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு தாட் வருது இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இது மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, இந்த போயமுடைய டைட்டில் வச்சு நம்ம பார்த்தா ஈஸியாக புரிஞ்சிடும். ஆரக்கிள். ஆரக்கிள் அப்படின்னா மீனிங் என்னென்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்சி ஆர் அ டிவைன் மெசேஜ். ஸோ இந்த போயம் மூலமாக என்ன டிவைன் மெசேஜ் அந்த பையனுக்கு கிடைக்குது அப்படின்னா, நாளைக்கு இந்த ட்ரீயோட உனக்கு இருக்கிற கனெக்ஷன் இருக்குல்ல, இது ஒன்று வந்து ஒரு பெரிய போயட் ஆக்கும். அதாவது இந்த மொமெண்ட்டில் அந்த ட்ரீயோட இந்த கனெக்ஷனை உணர்றது மூலமாக அவர் ஒரு போயட்டாக மாறாரு. ஸோ ஒரு சின்ன பையன் அவனுக்கு போயட்டிக் சென்ஸை இவோக் பண்ண ஒரு டைம் தான் அது. இதில் குறிப்பிட்டிருக்கிற அந்த பையன் வந்து வேறு யாருமே இல்லை, ஷீமஸ் ஹீனி தான். அவருடைய லைஃப் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. சின்ன வயசில் அவருக்கு எப்போ இந்த ஒரு பொயட்டிக் சென்ஸ் அப்படியே ஸ்பார்க்கில் ஆச்சு, எப்போ அந்த நேச்சரோட கனெக்ஷன் அவர் உணர்ந்த நிமிஷம் அவருக்கு அந்த பொயட்டிக் சென்ஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த போயம் மூலமாக சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஸோ இந்த ஆரக்கிள், இந்த ப்ராஃபஸி, இந்த டிவைன் மெசேஜில் என்ன அவருக்கு அந்த டிவைன் மெசேஜ் கிடச்சது அப்படின்னா, இந்த கனெக்ஷன், அந்த நேச்சரோட கனெக்ஷன் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு.
புரிஞ்சுக்கிட்டது மூலமாக அந்த ஃபோர்ஷேடோ ஆகிருக்கு. அதாவது நாளைக்கு இவர் ஒரு பெரிய போயட் ஆக போகிறாரு. எதோடைய ஒரு இதாக இன்ஃப்ளூயன்ஸால், இந்த நேச்சரோட இம்பேக்டால் இன்ஃப்ளூயன்ஸால், இதோட இம்பேக்டனால தான் அவருடைய ரைட்டிங்ஸ்லேயே நேச்சர் சம்மந்தப்பட்டு இருந்திருக்கு. ஸோ இது அவருடைய லைஃப்பில் ஒரு இந்த மொமெண்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட், ஒரு ஆரக்கிள், ஒரு ப்ராப்பசி, ஒரு ப்ரெடிக்ட் பண்ண ஒரு மொமெண்ட் இது அப்படிங்கிறது தான் இந்த பொண்ணு சொல்லியிருக்காரு. அவர் லைஃப் நடந்த ஒரு சின்ன சைல்ட்ஹுட் மொமெண்ட்டை வச்சு எப்படி ஒரு போயட் உருவாகிறான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பொண்ணோட தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா கனெக்ஷன் வித் நேச்சர், இமேஜினேஷன் அண்ட் சைல்ட்ஹுட் இன்னசென்ஸ் அண்ட் பர்த் ஆஃப் அ போயட். இது 3 தான் இந்த போயமுடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான தீம். பர்த் ஆஃப் போயட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தீம்.